श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणयदित्वैकागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। कोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव तदाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम्। पादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। यः कर्णाञ्जलिः सम्पुटैरहरः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दकलितं रामायणाख्यं मधु। जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तशोभत्रपम् संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्। तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरश्च वधं निशामयद्घम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्मिदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। दुर्लभो मानुषो देहः देहिनां क्षणभङ्गुरः तत्रापि दुर्लभं मन्ये வைகுண்டப்ரியதர்சனம் என்று ஸ்ரீமத்பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் வருது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று மனித பிறவி என்பது சுலபம் இல்லை. 84 லட்சம் ஜீவகோடிகளை பிரம்மா நித்தியம் சிருஷ்டி பண்றார், இந்த உலகத்தில் படைக்கிறார். 84 லட்சம் ஜீவகோடிகள் அப்படின்னும் பொழுது அதுல மனுஷன் ஒரு ஜீவன். ஈ எறும்புலேந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்குமே ஜீவன்தான். பிரம்மாவுக்கே அடுத்த பிறவி என்னன்னு தெரியாதான். அப்படிதான் பகவான் கொண்டு போறான் எல்லாரையும். அப்ப இந்த 14 லோகத்துல 84 லட்சம் ஜீவ கோடிகளை பகவான் அவளுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி சிருஷ்டி பண்றார். அப்படின்னும் பொழுது அதுல மனுஷனா பிறக்கணும் அப்படின்னா அது நம்முடைய சாமர்த்தியத்தினால இல்லை. நாம இன்னைக்கு மனுஷனா பிறந்திருக்கோம்னாலே பகவானுடைய பரிபூர்ணமான ஒரு கிருபை. அந்த கிருபை இருந்தாதான் ஒரு ஜீவன் மனுஷனாவே பிறக்க முடியும். மனுஷனா பிறந்தாலும் இந்த இடத்துல சொல்றார் தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம். ஒவ்வொரு க்ஷணமும் அழியக்கூடிய இந்த உலகத்துல
சத்சங்கம் கிடைக்கிறது அது அளவிட துர்லபம். மனுஷனா பிறந்தாலும் சத்சங்கம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. சத்சங்கம் இப்ப நாம இது மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பகவத்குணத்தை சொல்றோம் அப்படின்னாலுமே எத்தனை பேரால வர முடியாது? எல்லாருக்கும் வர முடியல. சத்சங்கம்னாலும் எல்லாருக்கும் வேலை நிறைய இருக்கு, வெளியில போக வேண்டியது இருக்கு, அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு நிறைய இருக்கு. இதுவே பகவத்குணத்துக்காகவே அப்படின்னு நம்மளால இருக்க முடியல. இந்த மனித பிறவிலையும் இங்க ஓடணும் அங்க ஓடணும், இவாளை பார்க்கணும் அவளை பார்க்கணும், இந்த கல்யாணத்துக்கு போகணும் அந்த கல்யாணத்துக்கு போகணும், ஒரு டைரி போட்டுக்கிறான். ஒரு வருஷத்துல ஒரு மனுஷன் இங்க 60ஆம் கல்யாணம் போகணும், அங்க 80ஆம் கல்யாணம் போகணும், இங்க பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், ஏன்னா சொந்தம்லாம் விட்டு போயிடக்கூடாது இல்லையா அப்படின்னு வேற சொல்றான். சொந்தம் விட்டு போயினாலும் விட்டு போகாட்டாலும் இந்த உயிர் ஒன்று போச்சு அப்படின்னா எந்த சொந்தம் கூட வர போறது? போன பணத்தை தான் வந்து பார்க்கணும் அந்த சொந்தம். எந்த சொந்தத்தினாலையாவது நம்மளை வந்து சாவகிறத நிறுத்த வைக்க முடியுமா? ஒருத்தருக்கும் அந்த சக்தி கிடையாது, யாராலையும் நிறுத்தவே முடியாது. அப்ப இவன் பிளான் போடுறான். ஒரு மனுஷன் இங்க போகணும், இவாளை பார்க்கணும் அவளை பார்க்கணும், இவாள்கிட்ட பேசிடணும் இதை சாதிச்சிடணும் அதை சாதிச்சிடணும். ஒரு மனுஷன் தன்னுடைய ஹிருதயத்தை தொட்டு பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் ஒரு நாளில் ஒரு காலத்தில் நாம போயிட்டே இருக்கோம், யாரெல்லாம் பார்க்குறோம், அவளை பார்க்கறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா அப்படின்னு பேசுற ஒரு லாபம் மட்டும்தான், மற்றபடி ஆத்ம லாபம் ஒண்ணுமே கிடையாது. நாம பார்க்குற வாழ்கிட்ட போயிட்டு பக்தி விஷயமா ஏதாவது பேச முடியுமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சௌக்கியமா இப்படி இருக்க இந்த வாட்டி கொஞ்சம் இழைச்சி போயிட்டியே கொஞ்சம் கருத்து போயிட்டியே, இதே பேச்சு தான். அப்படி பேசும் பொழுது இந்த மாதிரி நிறைய ஒரு திட்டம் போடுறான். ஒரு வருஷத்துக்கு கேலண்டர்ல இங்க போகணும் அங்க போகணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும். இவனுடைய திட்டம் எப்படி இருக்குன்னு பாகவதத்துல சொல்றார். ருத்ரகீதத்துல சிவபெருமான் என்ன சொல்றார்? பிரமத்தமுச்சைஹி இதி கிருத்ய சிந்தயாம் பிரவருத்த லோபம் விஷயேஷு லாலசம் த்வமப்ரமத்தஹ சகசாபிபத்யசே க்ஷுல்லே லிஹானஹ அஹிரிவ ஆகுமந்தகஹ. மனுஷனுடைய சிந்தனைக்கு ஒரு அளவே கிடையாதாங்கிற. இங்க போகணும் அங்க போகணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இதெல்லாம் ஒரு திட்டம் போடுறானே, புத்தி நிறைய வேலை செய்யும். எப்பவுமே புத்திக்கு என்ன ஒரு மனசுக்கு என்ன ஒரு விஷயம்னா, எங்க நாம எப்போதும் சேஃபா இருப்போமோ அங்கேயே சௌகரியமா இருக்கதான் மனசு நம்மளை கொண்டு போகும். எந்த இடத்துல கஷ்டம் இருக்கோ அங்க மனசு நம்மளை அங்க இருக்க வைக்காது. ஆனா வாஸ்தவமா கஷ்டத்துக்கு தான் நாம பழகணும் மனசை. ஏன் பழகணும் அப்படின்னு சொன்னா, சுலபமானது கிடைக்கிறது எல்லா நேரத்திலையும் இருக்காது. துர்லபங்கி சதா சுகம்னு ஒன்று இருக்கு. எப்போதும் சுகமா இருக்க முடியாது, கஷ்டமும் வரும். நாம் எப்பவுமே ஒரு சேஃப் பவுண்டரியிலேயே நம்மளை வச்சுக்க கூடாதான் அப்படின்னு சொல்றா. சரி, இங்க சிவபெருமான் என்ன சொல்றார்? இப்படி மனுஷனுடைய சிந்தனைக்கு அளவே இல்லையா? அதுக்கு ஒரு உபமானம் கதை சொல்றார். ஒரு ஸ்டோர் ரூம்ல ப்ரொவிஷன் எல்லாம் அடுக்கி இருக்கு, நிறைய மூட்டை மூட்டையா. அப்போ ஒரு ஜன்னல் வழியா ஒரு எலி உள்ள போச்சு. அந்த ஸ்டோர் ரூமை பார்த்தது, ஆஹா இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை அப்படின்னு அது என்ன பண்ணிடுத்து, ஒவ்வொரு பருப்பு மூட்டையா போய் கொருன்னு கரிச்சுட்டே இருந்தது. அப்படியே கண்ணு இப்படி 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 போயிட்டே இருந்தது. பருப்பு மூட்டை அடுத்தது சக்கரை மூட்டைக்கு போச்சு. அப்புறம் அந்த சக்கரை மூட்டையிலேருந்து அடுத்தது அரிசி மூட்டைக்கு போச்சு. அப்புறம் முந்திரி பருப்பு, இந்த மாதிரி ஒன்னொன்னா ஒரு மூட்டையிலேருந்து ஒரு மூட்டை, ஒரு மூட்டையிலேருந்து ஒரு மூட்டை, ஒரு மூட்டையிலேருந்து ஒரு மூட்டை, இப்படியே தாவறது. எதுலையும் திருப்தி இல்லாம தாவிண்டே இருக்கும் பொழுது அதே ஸ்டோர் ரூம்ல ஒரு பாம்பு இப்படி வாயான்னு திறந்துட்டு இருக்கு. எலி நம்ம வாயில வந்து விழும்னு. எலிய பார்த்த அந்த பாம்பு அப்படியே இப்படி வாயை திறந்துட்டு இருக்கு.
இந்த மூட்டைக்கு மேல மூட்டையா போயிட்டு வந்த இந்த எலி அடுத்தது பாம்பை பார்த்ததும் எடுத்தது ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்துல ஜன்னல் வழியா தப்பிச்சு வருது. பின்னாடியே அந்த பாம்பு இந்த எலி அப்படி துரத்தின்றே வருது. அப்போ அந்த எலி தெருக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில்ல பெருமாள் நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கிறார். அந்த பெருமாளுடைய 2 திருவடிக்கு இடையில இந்த எலி வந்து கமுக்கமா உட்கார்ந்துடுது. பெருமாளுடைய திருக்கரத்துல இருந்த ஒரு புஷ்ப மாலை நழுவி அந்த எலி மேல விழுந்து எலியை மூடிடுது. பாம்பு தேடி 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 பார்த்து பெருமாளை சுத்தி தேடி பார்த்து எலி இல்லை அப்படின்னா அந்த பாம்பு வந்த வழியை பார்த்து போயிடுது. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த எலி அதுல இருந்து இந்த பெருமாளை சுத்தி 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 உள்ளே விளையாடுறதாம். இதுதான் நமக்கு சேஃபான இடம் அப்படின்னு இந்த கதையை சிவபெருமான் சொல்றார். இத சொல்லிட்டு இந்த எலி மாதிரி மனுஷன் இங்க போகலாமா, இவாளை பார்க்கலாமா, அவாளை பார்க்கலாமா, இந்த ஊருக்கு போகலாமா, இங்க ஃபங்க்ஷனுக்கு போகலாமா, இது முக்கியமா போகலாமா, இப்படி ஒரு பிளான் போட்டுட்டே இருக்கா. இந்த எலி மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தாவி தாவி ஒத்தொத்தையா பார்க்கறதுனால பாம்பு மாதிரி யமதர்மன் அந்த ஜீவனை முழுங்க வரானாம். அப்ப அந்த ஜீவன் அந்த பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய யமதர்மனிடத்துல இருந்து தப்பிக்கணும்னா போல சத்சங்கத்துல வந்து உட்கார்ந்துட்டா தான் வேற வழி கிடையாது, தப்பிக்கிறதுக்கு இங்கதான் வரணும் அப்படின்னு. அப்போ அந்த மனித பிறவியில பிறக்கிறதே துர்லபம் அப்படின்னும் பொழுது அதை விட துர்லபம் சத்சங்கம் கிடைக்கிறது அப்படின்னா, அப்ப அந்த சத்சங்கம் கிடைச்சவன் அரியதான ஒரு பொக்கிஷம் கிடைச்சவன் என்ன பண்ணுவான், அது எனக்கு நமக்கு அப்படின்னு தூக்கி போட மாட்டான், ஜாக்கிரதையா வச்சுப்பான். அதே மாதிரி இங்க நாமளும் சத்சங்கத்தில் இருக்கும் பொழுது இதை விட முக்கியம் உலகத்தில் இருக்கக்கூடியதுன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. அப்பேற்பட்ட சத்சங்கத்தினுடைய மகிமை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அந்த சத்சங்கம்னு ஒன்று இல்லாததுனாலதான் கைகேயிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுது. நாட்டையே ஒரு வழி பண்ணிட்டார். ராமர் வனவாசத்துக்கு போறதுக்கு காரணமும், தசரதர் மேல்லோகம் போறதுக்கு காரணமா அடுத்து இந்த அசத் சங்கம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதா இங்க விஷயம். நேற்றைக்கு பாதுகா பட்டாபிஷேகம் பரதாழ்வான் ராமருடைய பாதுகைக்கு செய்தார். அதன் பிறகு சித்திரகூடத்தில் ராமர் கொஞ்ச நாள் தங்கிட்டு அங்கேருந்து புறப்படுறார். அங்கேருந்து ராமர் புறப்பட்டு பல வனங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு அத்ரி அனசூயை அவளுடைய ஆசிரமத்துக்கு வரார். அத்ரினாலே ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்ங்கிற 3 குணமுமே இல்லாத 3 குணத்தையும் ஜெயித்தவர்னு அர்த்தம். சத்வகுணமும் ஆபத்து தான், ரஜோகுணம் மட்டும் ஆபத்து இல்லை. சத்வகுணம் இருந்தா ரொம்ப நல்ல பையனா இருப்பான், ஆனா பகவத் பக்தனா இருப்பானான்னு சொல்ல முடியாது. இது 3மே இல்லாம பக்தி பண்றதுங்கிறது ஞானிகளால தான் முடியும். அதனால இந்த இடத்துல அத்ரிங்கிறவர் இந்த 3த்தையுமே ஜெயித்தவர். அதனால அவருக்கு அத்ரின்னு பேரு. அனசூயா, யாரிடத்திலையுமே அசூயையே படமாட்டாளாம், அதனால அனசூயான்னு பேர். அவன் ஆசிரமத்தை தேடி ராமலட்சுமணர்கள் சீதையும் வந்ததும் விழுந்து சேவித்தார் ராமர் அத்ரி மகரிஷிய. சீதையை உள்ள அழைச்சிட்டு போயிட்டா அனசூய, தூக்கி மடியில வச்சு கொஞ்சராளாம். அந்த மாதிரி சீதை இருக்கா. தெக்த்வா ஞாதி தனம் சீதே மானமிருத்திம் சமானினி அவருத்தம் வனே ராமம் திஷ்டியாத்வம் அனுகச்சசி
தியக்த்வா ஞாதிஜனம் சீதே. இவ்வளவு சின்ன வயசுல நீ காட்டுக்கு வந்திருக்கியம்மா, இது ரொம்ப 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 பெரிய தியாகம். உன்னுடைய பதிவிரதா லட்சணம் இங்க வெளிப்படுறது அப்படின்னு சீதையை ரொம்ப பாராட்டுறா அனசூய அம்மா. அனசூய பாராட்டினதும் சீதை சொல்றா, நான் பண்ண தியாகம் எல்லாம் ஒரு தியாகமா? ஏன்னா ராமர் அயோத்தியை விட்டு புறப்படும் பொழுது அத்தனை அயோத்தி ஜனங்கள் பின்னாடியே வந்தாலே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்தா. அவளுடைய தியாகத்துக்கு என் தியாகம் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று அழகா சொல்றா. அப்படின்னு சீதை உன் கல்யாணத்துக்கே நான் வரணும்னு பார்த்தேன், இந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்காரே அவர் தான் என்னை எங்கேயும் போக விடுறது இல்லை, கல்யாணத்துக்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா அவளே நம்மளை பார்க்க வருவா அப்படின்னு சொன்னார். அதனால நீங்க வருவேல்னு காத்துட்டு இருந்தம்மா. எப்போ உன் கல்யாணத்துக்கு வர முடியல, உன் கல்யாணத்தை பார்க்க முடியலையோ, இப்ப எனக்கு ஒரு ஆசை, உன் கல்யாணத்தை நான் உனக்கு அந்த நீ கல்யாணத்தன்னைக்கு நீ என்ன அலங்காரத்துல இருந்தியோ, கோலத்துல இருந்தியோ, சர்வ பூஷணங்களும் ஆடைகளும் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தியோ, அதை இன்னைக்கு உனக்கு பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால சீதையினுடைய இந்த ராமருடைய அவதாரத்தை தானே நாம முதல்ல கேட்டோம். இங்க அனசூய அம்மா சீதையினுடைய அவதாரத்திலேருந்தே சொல்றா அழகா, பாம்சு குண்டித சர்வாங்கீம் அப்படின்னு. சீதை பூமியிலேருந்து தோன்றினவள், ஒரு வயிற்றுலேருந்து வரல. ஜனக மகாராஜா ஒரு பூமியை தோன்றார் ஒரு பயிர் இது பண்றதுக்கு. அப்ப அந்த பூமியிலேருந்து குவா குவா குவான்னு சத்தம், அப்படியே தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சுதான் பூமியில. அப்படிலாம் கிடைக்குமான்னா இன்னைக்கு கூட நம்ம நாட்டில் பல ஊர்ல தோண்டினா திடீர்னு ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது. இது ஐம்பொன் சிலை, இது ரொம்ப காலத்து முன்னாடி இருந்திருக்கு, இது இந்த சிலைங்கிறாளே, அது மாதிரி சீத்தை கிடைச்சா. உடனே இது குழந்தையா இருக்கே, கண்ணை அசைக்கிறதேன்னு பார்த்து என்ன பண்றது ஜனகன் யோசிச்சார். உடனே அங்க ஆகாசத்திலேருந்து அசரீரி வாக்கு, ஏவமே தன்னரபதே தர்மேன தனயாதவ, இது உன்னுடைய அபிமான புத்திரியா நீ வளர்த்துண்டு வா, உன்னுடைய பெண்ணு நீ வளர்த்துண்டு வா அப்படின்னு சொல்லி, இது பிரதிமா மானுஷீகில அப்படின்னு அசரீரி வாக்கு. பிரதிமா மானுஷீகில, பிரதிமா அமானுஷீகில. இது இந்த லோகத்துல இருக்கிற வாழ்க்கை இது ஒரு சாதாரண குழந்தையா இருக்கட்டும், ஆனா ஜனகா உனக்கு சொல்றேன், இது அமானுஷ்யமான அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கக்கூடிய சாட்சாத்து தாயாருங்கிறது தெரிஞ்சுக்கோ, இது ரகசியம். ஆனா உன்னுடைய பெண்ணாக நீ அபிமானத்தோட வளர்த்துண்டு வா அப்படின்னு சொன்னதுனால அவர் வளர்த்துண்டு வர. அப்படி வளர்த்துண்டு வரக்கூடிய அவர் கல்யாணத்தை பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணி அந்த வீரிய சுல்கம்னு வச்சு பல கல்யாணங்கள் நல்லபடியா நடந்தது. பதி சம்யோக சுலபம் வயோதிருட்வா துமே பிதா சிந்தாம் அபியகமத்தீனஹ வித்தனாசாதிவாதினஹ வாதனஹ. எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது இந்த வீரிய சுல்கம்னு வச்சிட்டாரே தவிர அந்த சிவதனுஷ அசைக்கிறதுக்கு கூட ஒத்தம் வராததுனால ரொம்ப கவலைப்பட்டார். அப்புறம் ராமர் வந்தார், அந்த வில்ல தூக்கினார், நான் கயிறை ஏற்றினார், ரெண்டா உடைஞ்சது அந்த வில்லு என்று தன் கல்யாணத்தை பத்தி பெருமையா சொன்னா சீதை. இப்படி சொன்னதுனால உடனே அந்த கல்யாணத்தை திருப்பி இங்க நடத்திடுவோம் அப்படின்னு, உனக்கு அந்த அலங்காரத்தை நான் இப்ப பண்ணிவிட போறேன் என்று அனசூய அம்மா சொன்னா. அலங்காரத்தை பண்ணி விடுறதுனா இவாளே மர உரி தான் உடுத்தின்னு இருக்கா அனசூயையே. இவா என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்காளா, ஐஸ்வர்யம் வச்சிருக்காளா, இவாளுக்கு ஏது பணம் ஏது நகை அப்படின்னா அன்னைக்கே சொன்னோம், இவெல்லாம் தபோதனர்கள். நேற்றுக்கு சொன்னோமே தபசுனாலேயே தனம்
தபசே தனம் அவள். ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை, எங்க போனாலும் அவளுக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சிடும். அப்படி ஒரு தபஸ் அவளுக்கு. அதனால தேவலோகத்திலேருந்து எல்லா சௌக்கியத்தையும் வரவழைச்சா அனசூய. சர்வ ஆபரணங்களும் பட்டு புடவையும் அந்த சீதைக்கு தானே கட்டி விட்டு அலங்காரம் பண்ணி விட்டு எல்லா ஆபரணங்களையும் போட்டு, சர்வ ஆபரணங்கள் நிறைய ஆபரணம் அத்தனையும் போட்டு அலங்காரம் பண்ணி அதுல சந்தோஷப்பட்ட அனசூய, நீ போய் ஒரு ராமன் பக்கத்துல நில்லே, நான் இந்த ஜன்னல் ஓரத்திலே இருந்தே பார்த்துக்கிறேன். ஏன்னா நேரா வரமாட்டாலாம். பதிவிரதா, இந்த கோஷா நியமம் அப்படின்னு பேரு. அந்த காலத்துலலாம் வேற ஸ்திரீ இன்னொரு புருஷனுக்கு முன்னாடி வரமாட்டா. வரக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. பொதுவா அந்த சுபாவத்துல சஞ்சலம் அப்படின்னு ஒண்ணு வந்துடும். சஞ்சலம், இந்த சபலம் வந்துடுச்சுன்னா அப்போ அந்த இடத்துல மற்ற புத்தி எல்லாம் வேலை செய்யாது. அதனால பொதுவா சபலம் வந்துடுங்கிறதுனால ஸ்திரீகள் வெளியில வந்தா அவளுக்கு ஆபத்தாயிடுமேன்னு அன்னிலேருந்து அப்படி வச்சிருக்கா. அது ஸ்திரீகளை அடக்கினான்னு நினைச்சுக்க கூடாது, அது அவளுக்கு தான் ஆபத்து. எப்போதும் கூட இருந்து காப்பாத்துறதுக்கு புருஷன் இருக்க முடியாது. அவன் எங்கேயாவது வேலை கீழே போயிட்டானா, இவ வெளியில வந்தான்னா வேற துஷ்டனால ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான். அதனால நீ போய் ராமர் முன்னாடி போய் நில்லு, பக்கத்துல நில்லு, ஒரு 2 பேரையும் சேர்த்து நான் பார்த்து இங்கேருந்தே ஆசீர்வாதம் பண்ணிடுறேன் அப்படின்னதும் சீதை சர்வ அலங்காரத்தோட போய் அப்படி ராமர்கிட்ட போனதும், வேற ஒரு புருஷனா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? அறிவு இருக்கா? வந்த இடத்துல போய் என்னத்தையோ போட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டு இருக்கியே, இப்போ என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் ஆபரணம் போட்டு சொன்னா, ட்ரெஸ் வாங்கிக்க சொன்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? புத்தி இருக்கா அவனுக்கு அப்படின்னு கண்ணாவுனான்னு கத்துவான். அவளுடைய மனசு தெரியாம. ராமருக்கு சீதையுடைய மனசு நன்னா புரியும், சீதைக்கு ராமரை நன்னா புரியும். அதனால ராமர் பார்த்தார். பார்த்ததுமே, ஆஹா ரொம்ப அழகா இருக்கே உனக்கு இந்த அலங்காரம், பாத்தியா? நீ அயோத்தியில இருந்தா கூட இப்படி ஒரு அலங்காரம் பண்ணியிருக்க முடியாது. உனக்கு இப்ப இந்த அலங்காரத்தை அனுசூய அம்மா எவ்வளவு அழகா பண்ணிட்டா பார் அப்படின்னு ராமர் இப்படி அழகா பேசினார். அதாவது எல்லா தன் மனைவியினுடைய ஹிருதயம் கூட மாறாம அழகா பேசுவார் ராமர். அப்ப ராமர் அப்படி பேசினதுனால அத்ரி முனிவருக்கு சந்தோஷம், தன் மனைவி பண்ணதை பார்த்து. அனுசூய அம்மாவுக்கும் சந்தோஷம். அண்ணா சந்தோஷப்பட்டதுனால லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம். இப்படி எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு விஷயம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுன்னா அதை நாம முயற்சி எடுத்து பண்ணணும். ஒரு விஷயத்தினால எல்லாரும் துக்கப்பட போறானா அதை கொண்டு வரக்கூடாது. இப்படியே அங்க இருந்து அத்ரி முனிவர் அனுசூய அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ராமர் மறுநாள் காலமே அங்கிருந்து விடை பெற்று கிளம்புறா. பிரவிஷ்யது மகாரண்யம். இதோட அயோத்தியா காண்டம் பூர்த்தியாகிறது. இப்போ ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறது. பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான் ராமோ ததர்ஷ துர்தர்ஷகா தாபசாஸ்ரம மண்டலம். பிரவிஷ்யது மகாரண்யம், பயங்கரமான காட்டுல வரலாம். பயங்கரமான காடு எதுனா புலி, சிங்கம், இது மாதிரி நிறைய சஞ்சாரம், ராட்சசர்களுடைய சஞ்சாரம். இதனால பயங்கரமான காடானா அதனால பயங்கரமான காடு இல்லை. பின்ன என்னன்னா, கண்ணுக்கு தெரியாம மகரிஷிகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மகரிஷிகள் அங்க தபசு பண்றான். கண்ணுக்கே தெரிய மாட்டா, கண்ணுக்கே தெரிய மாட்டா. ஒரு முனிவர் ஜலத்துக்குள்ள தபஸ் பண்ணுவார், ஆனா சத்தம் மட்டும்தான் இருக்கும், ஜலத்திலேயே இருக்க மாட்டார்.
ஒரு முனிவர் பூமிக்கு கொஞ்சம் மேல அப்படி பறந்துட்டு தபஸ் பண்றார், ஆனா அவர் அங்க இருக்க மாட்டார். ஒரு முனிவர் தலைகீழ மரத்திலேருந்து தொங்கி தபஸ் பண்றார், ஆனா அங்க இல்ல, அவர் இருக்காயவா ஆனா கண்ணுக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது இந்த தண்டகாரண்யத்துக்குள்ள ராமர் என்னத்துக்கு அனாவசியமா பிரவேசம் பண்ணணும்? ராமர் எதுக்கு பிரவேசம் பண்ணணும்? அப்படியே இருக்கலாமே. துர்தர்ஷாங்கிற ராமரை யாரும் தடுக்கவே முடியாதுன்ற. மேலும் ச ஆத்மவான், ஆத்மவான்னா சரீரத்துல அபிமானம் இல்லாதவர்கள் தான் அந்த வனத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னா. சரீரத்துல அபிமானம் இருக்கிறவர்களால போக முடியாது. ராமருக்கு அபிமானம் இல்லை, லக்ஷ்மணனுக்கு அபிமானம் இல்லை. ராமரை சேர்ந்ததுனாலேயே சீதைக்கு அபிமானம் இல்லாததுனால அதுல போறா. மேலும் அந்த முனிவர்கள்லாம் தபசு பண்றதுக்கு காரணமே அவளை அனுக்கிரகம் பண்றதுக்கு பகவான் வரணும், ராமர் வரணும்னு தான். அப்ப ராமர் வேற பக்கமா போனா அப்புறம் அவ தபசுக்கு என்ன மகிமை? அதனால அவளை அனுக்கிரகம் பண்ணணும்னு ராமர் வராராம். எப்போ ராமர் அந்த வனத்துக்குள்ள பிரவேசம் பண்ற, வனத்துக்குள்ளதான், ஆனா அத்தனை முனிவர்களுடைய ஹிருதயத்திலையும் ராமர் பிரவேசம் பண்றாராம். அதனால திவ்ய ஞானமுடைய முனிவர்கள் இது தெரிஞ்சு கண்ணை திறந்து வரா. திவ்ய ஞானோபபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷயகா. ராமருடைய திவ்யமான சரீரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு பூஜிக்க வர எல்லா முனிவர்களும் இப்ப பிரத்யக்ஷமாயிட்டா. எல்லாரும் பிரத்யக்ஷமாயி ராமர் முன்னாடி வந்து ராமரை அழைச்சிட்டு வந்து ராமரை பொதுவா ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லாரும் ராமரை பார்த்து ரசிக்கிறார். ரூபசங்கனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷுஹு விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவாசினஹ. நல்ல கம்பீரமா ஆஜானுபாகுவா கட்டுமஸ்தான சரீரத்தோட க்ஷத்ரியனா ராஜாதி ராஜனா விரிந்த மார்பும் உருண்டு திருண்ட தோள்களும், இதெல்லாம் ராமருக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ராகவன் ஸ்ரீராமனை பார்த்து எல்லாரும் ஓடி வர. மகரிஷிகள்லாம் வந்து மங்களாசாசனம் பண்றா. மூலம் புஷ்பம் பலம் சர்வம் ஆஸ்ரமம் ச மகாத்மனஹ நிவேதயித்வா தர்மஜ்ஞாஹ தேத்து பிராஞ்சலயோ ப்ருவன். புஷ்பாஞ்சலி பண்றா ராமருக்கு, வேதகோஷங்கள்லாம் பண்றா. ராமரை ஒரு இடத்துல உட்கார வச்சு அதிதி அப்படிங்கிற ரீதியில தேவாதி தேவன்கிற ரீதியில உபச்சாரம் பண்றா. உடனே ராமர் வந்து உட்கார்ந்துட்டார். அந்த ராமரை பார்த்து எல்லா முனிவர்களும் பிரார்த்திச்சுக்கிறார். நெத்ததண்டாவயம் ராஜன் சிதக்ரோதா ஜிதேந்திரியாக ரக்ஷணீயாஸ்த்வயா சஸ்வத் கர்ப்பபூதாஸ்தபோதனாக. ராமரை பார்த்து சொன்னா, எங்களை நீங்கள் ரட்சிக்கணும் ராமா அப்படின்னா. ராமர் சொன்னார், வந்த இடத்துல காட்டுல நான் வந்திருக்கேன், உங்களை பார்த்து நான் தான் கேட்கணும் என்ன ரட்சியுங்கள்னு. மகரிஷிகளான நீங்கள் என்னிடத்துல வந்து சொல்லலாமா, நான் இப்ப ராஜா இல்லையே, நான் ராஜா இல்லையே அப்படின்னா. உடனே வா சொன்னா, நகரஸ்தோ வனஸ்தோவா தும் நோ ராஜா ஜனேஸ்வரஹ. நகரமா இருந்தாலும் வனமா இருந்தாலும் ராமா எங்களுக்கு எல்லாமே நீதான் என்று சரணாகதி பண்றா. சரணாகதியில ரெண்டு விதம் இருக்கு. மர்க்கட சிசுரீதி மார்ஜால சிசுரீத்தின்னு ரெண்டு இருக்கு. மர்க்கட சிசுரீத்தினா, மர்க்கடம்னா குரங்கு. குரங்கு என்ன பண்ணும், குட்டி போட்டுதுன்னா அந்த குட்டிய தான் தூக்கிண்டெல்லாம் போகாது, எங்க போனாலும் அந்த குரங்கு குட்டி தான் குரங்கு அம்மா குரங்க பிடிச்சுக்க முடியும். அத மாதிரி
ஒரு சரணாகதி. பகவானை நாம பிடிச்சிக்கிற சரணாகதி. குரங்கு குட்டி குரங்க பிடிச்சிண்டா மாதிரி பகவானை நாம பிடிச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு திட விஸ்வாசம் வேணும். அடுத்தது மார்ஜால சிசுரீதி என்று பூனைக்குட்டி. பூனைக்குட்டியை எங்க போனாலும் கவ்விண்டு போயிடும். யார் மேலேயும் நம்பிக்கையே இருக்காது அது. அதனால அந்த பூனைக்குட்டியை எப்படி பூனைக்குட்டி தேமேன்னு ஒரு இடத்துல இருக்கும், பூனை தான் தூக்கின்னு போகும். அதுபோல நான் இருப்பேன் ஒரு இடத்துல, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு. இந்த 2 சரணாகதி தான் சாஸ்திரம் சொல்றது. ஆனா 3ஆவதா ஒரு சரணாகதி மகரிஷிகள்லாம் சொல்றா. கர்ப்பபூதாஸ்தபோதனாக, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை போல நீ எங்களை ரட்சித்து காப்பாற்றணும் அப்படின்னு. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை போல அப்படின்னும் பொழுது, ஆனா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு பேசாதே, அம்மா நீ என்னை காப்பாத்துன்னு எங்க சொல்லணும்? அது எப்படி அந்த குழந்தை உண்டாயிடுத்தினாலே அம்மாவுக்கு அந்த ஒரு பொறுப்பு வந்துடும், இதை காப்பாற்றி வெளில எடுத்துன்னு வரணும்னு. அதுபோல உன்னை பார்த்ததுனால நாங்கள் இப்படி சொல்லிக்கிறோமே தவிர, ஆனால் நீ தான் எங்களை ரட்சிக்கணும் என்று சொன்னதும் உடனே ராமர் தன்னுடைய கோதண்டத்தை லக்ஷ்மணனிடத்தில் கொடுத்துட்டு முனிவர்கள் எல்லாம் அஞ்சலி பண்ணிட்டு சொன்னார், நான் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக இங்க காட்டுக்கு வந்திருக்கேன். வந்த இடத்துல உங்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு இருந்ததுன்னா வனவாசோ மகோதயா, வனவாசம் எனக்கு பரம பாக்கியம் அப்படின்னு சொல்ல, உடனே முனிவர்களிடத்திலேருந்து ராமர் பேசிட்டு அங்கேருந்து விடை பெற்று மறுபடியும் கிளம்புறார். சரபங்க முனிவருடைய ஆசிரமத்தை தேடிண்டு போறார். போற பாதையில விராதன் அப்படின்னு ஒருத்தன் பயங்கரமான ரூபத்தை எடுத்துட்டு சூலத்துல பண்ணிய குத்திட்டு அதை தோல்ல போட்டுண்டு தொங்க விட்டுண்டு போறான். சீதாராமரை பார்த்ததும் கர்ஜிக்கிறான். சீத்தையை பார்த்ததும் உடனே தூக்கிண்டு ஓடுறான். அவன் பண்ணிய கீழே போட்டுட்டு உடனே சீதா ராமா ராமா ராமான்னு கதறா. உடனே ராமலட்சுமணர்கள் அம்பு எடுத்து பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சா 2 பேரையும் தாங்க முடியலன்னு சீதையை விட்டுட்டு அந்த ராமரையும் லக்ஷ்மணரையும் தூக்கிண்டு ஓடுறான் விராதன். ராமரும் பேசாம விட்டுட்டார், ஏன்னா போற தூரம் தானே அது. அந்த போற வழிக்கு இவனே தூக்கிண்டு போறானேன்னு. அப்புறம் சீதையை நினைச்சார், லக்ஷ்மணா இவன் கையை வெட்டுனார். 2 பேரும் இவன் கையை வெட்டினான். இது கையை வெட்டினதும் அவன் அவனோட சண்டை போட்டு ராமர் அவனை வதம் பண்ணார். அவன் சொன்னா, என்னை நீங்க சாப விமோச்சனமாகி அவன் என்ன பண்ணா, ராமரை ஸ்தோத்திரம் பண்ணான். நான் வித்யாதரன், என்ன நீங்க இப்ப இது மாதிரி வதம்லாம் பண்ண முடியாது, கையை வெட்டினாலாம் நான் போக மாட்டேன். பின்ன என்ன பண்ணணும்னா, எனக்கு நீங்க ஒரு பள்ளம் தோண்டி அதுல என்ன புதைக்கணும், அப்பதான் எனக்கு சாப விமோச்சனம்னா. ராமர் அது மாதிரி லக்ஷ்மணனை தோண்ட சொல்லி ராமர் அவனுடைய நெஞ்சில திருவடியை வச்சுட்டார். எப்படி கயாசுரன் மேல கதாதரன் திருவடியை வச்சுட்டு இருக்காரோ அது போல இவனை அழுத்திண்டு அவனை ஒரு தள்ளினார். உடனே அவன் அகோபாக்கியம் அகோபாக்கியம்னு உயிரை விட்டான். அவன் சாப விமோச்சனமாகி வெளியில வந்தான். அப்படி வெளியில வந்துட்டு அவன் சரபங்கர் உங்களுக்காக காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். உடனே ராமலட்சுமணர்கள் சீதையோட ஓடி வரார். ஆகாசத்துல தேவேந்திரன் ராமருடைய கண்ணுக்கு தெரிஞ்சிட்டார். சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு தேவேந்திரன் சரபங்கரை அழைச்சிட்டு போகதான் வந்திருக்கார் அப்படின்னு தெரியாது. சரபங்கர் தன்னுடைய தபோபலத்தினால இந்திரனையே ஆகாசத்தை நிறுத்திட்டாராம். கொஞ்ச நேரம் அங்கேயே இரு, ஏன்னா ராமர் வரார், அவருக்கு நான் ஆராதனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. அந்த மாதிரி பலம்லாம் அவளுக்கு உண்டு. அங்கேருந்து ராமலட்சுமணர்கள் வந்ததும் ராமருக்கு யதோக்தமான பூஜையை தன்னுடைய ஹிருதயத்தினால பண்ணினார்.
ராமரை பார்த்து கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும், நான் என்ன தரணும், என்ன தருது? ராமர் பேசாம இருந்தார். சரபங்கரே சொன்னார், பிராமியாச்ச நாகபிருஷ்டாச்ச பிரதிகிருஹீஸ்வ மாமகான். நான் இதுவரைக்கும் தபசுனால எந்த ஒரு பிரம்மலோகத்தினுடைய சௌக்கியத்தை அடைஞ்சிருக்கணும், அந்த பிரம்மலோக புண்ணிய பலனை ராமா உன் திருவடிக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னார். பிரம்மா கிளம்பி போயிட்டார் ஆகாசத்திலேருந்து. அப்புறம் நான் யஜ்யம் யாகங்கள்னால எந்த ஒரு புண்ணிய லோகத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேனோ அந்த சொர்க்கலோக சௌக்கியத்தையும் ராமா உன் திருவடிக்கு சமர்ப்பணம் பண்றேன்னார். உடனே அந்த தேவேந்திரனும் கிளம்பி போயாச்சு. இவர் போக வேண்டியது இந்த 2 லோகத்துக்கு இருந்தது, 2 பேரும் போயாச்சு. இப்ப இவர் எங்க போறாருன்னா, எப்போ இவர் சர்வத்தையும் ராமருடைய திருவடிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டாரோ சரபங்கர் மோட்சத்தை எடுத்துட்டார் அப்படின்னார். என்ன மோட்சம்னா, இந்த இடத்துல காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதி சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமின்னு நாம் பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாத்தையும் நாராயணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். அப்ப நமக்கு பலன் நாராயணனே கிடைச்சிடுவான் அப்படின்னு சரபங்கர் மோட்சத்தை அடைஞ்சிருக்கார். இப்படி சரபங்கர் மோட்சத்தை அடைஞ்சிட்டார். சர்வத்தையும் ராமருக்கு சமர்ப்பணம் பண்ணதுனால அப்ப ராமர் தன்னுடைய லோகத்தையும் அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். இப்படி சரபங்க மோட்சத்தை முடிச்சுட்டு அங்கே இருந்து கிளம்பி போறார். அந்த காட்டுல சரபங்கருடைய சிஷ்யர்கள்லாம் ராமர் பின்னாடியே வரா. அவர்கள்லாம் ராமர்கிட்ட பேசணும்னு பார்க்கறா. ராமர் திரும்பி பார்க்கணும். ராமான்னு கூப்பிடல, ராகவான்னு கூப்பிடல, தாசரதின்னு கூப்பிடல, நாதா அப்படின்னார். இந்த மாதிரி இந்த அவதாரத்தில் கூப்பிடுறதுக்கு சீதைக்கு தான் உரிமை இருக்கான். நாதான்னதும் உடனே ராமர் அப்படி என்ன அப்படின்னார். ரக்ஷமாம் பாகிமாம்னு கேட்கக்கூடாது, இருந்தாலும் நாங்கள் கேட்குறோம், முதல்ல எங்களை க்ஷமிக்கணும். ஏஹி பஷ்ய சரீராணி, ராமா அங்க பாரு அப்படின்னா. ராமர் பார்க்கிறார், வெள்ளை விளையாடுன்னு மலை மாறி எலும்பு கூட்டம் மலை மாறி குமிஞ்சிருக்கு. ராமர் கேட்டார், இங்க என்ன யுத்தமா நடந்தது, ஏன் இப்படி ஆயிடுத்துன்னா, இதெல்லாம் முனிவர்களுடைய எலும்பு ராமா, இங்க ராட்சசர்கள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தி. ஜனஸ்தான வாசிகளான ராட்சசர்கள் 14,000 பேரோட இங்க ரொம்ப அட்டகாசம். முனிவர்களை பச்சை பச்சையா உடம்ப சாப்பிட்டு எலும்பு தூக்கி போட்டிருக்கா. இந்த ராட்சசர்களை நீ வதம் பண்ணணும்னு கேட்டுண்டா. உடனே ராமர் சொன்னார், நான் வனவாசத்தை கட்டாய நான் ராட்சசர்களுடைய இந்த வாசத்தை இந்த ஜனஸ்தானத்தை விஜனஸ்தானமா பண்ணாம என் வனவாசத்தை நான் முடிக்க மாட்டேன், நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிளம்புறார். மறுபடியும் பின்னாடி வரா, என் கூட வருது சரி வராது, நீங்க பாட்டு தபஸ் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராமர் அப்படி கிளம்பி போறார். கொஞ்சம் தூரம் கழிச்சு ராமரும் சீத்தையும் ஒன்னா போறார். லக்ஷ்மண சுவாமி பின்னாடி வரார். இதுவரைக்கும் ராமர்கிட்ட பேச அவகாசமே கிடைக்கலையா சீதைக்கு. இப்ப பேசுறா ராமரை பார்த்து, சத்யசந்த மகாபாக ஸ்ரீமன் லக்ஷ்மண பூர்வஜா தொயி சத்யல் ச தர்மல் ச தொயி சர்வம் பிரதிஷ்டிதம். ராமரை பார்த்து, ஹே சத்யசந்தா மகாபாகா, ஸ்ரீமன்னு ராஜ்யத்தை விட்டுட்டு வந்ததுனால ஸ்ரீ இல்லாம போலப்பா, உன் கூட எப்போதுமே ஸ்ரீ இருக்கு, அதனால ஸ்ரீமன்னு லக்ஷ்மண பூர்வஜா. லக்ஷ்மணனுக்கு முன்னாடி தோன்றினவனே லக்ஷ்மணனை கூப்பிட்டுக்கிறா. ஏன்னா அப்பப்போ நீ அவன்கிட்டயும் பேசி சிலதெல்லாம் நீ முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுனால. அதனால त्वयि सत्यञ्च धर्मञ्च त्वयि सर्वं प्रतिष्ठितम् तव वश्येन्द्रियत्वञ्च जानामि शुभदर्शना. ஜிதேந்திரியனே அப்படின்னாலும்
ஒரு மனைவியினிடத்துல ஒரு கணவன் வாங்க வேண்டிய சர்டிபிகேட். ஜிதேந்திரியன், இந்திரியத்தை ஜெயித்தவன் அப்படின்னு பேர். அது ஒவ்வொரு கணவனை பத்தியும் ஒரு மனைவிக்கு தான் தெரியணும். ஆனால் ராமரை பார்த்து சீதை சொல்றா, நீ ஜிதேந்திரியன், நீ சத்தியசந்தன், மகாபலம் பொருந்தினவன், ஸ்ரீயை உடையவன். லக்ஷ்மணனுடைய அண்ணா அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா, லக்ஷ்மி எப்பொழுதும் அவனோடையே இருக்கிறதுனால லக்ஷ்மணன் பேரு. அந்த லக்ஷ்மணனே உனக்கு வசமா இருக்கான், தர்மம் உன்னிடத்துல இருக்கு, இவ்வளவு உயர்ந்த குணங்கள் எல்லாம் இருந்து இன்னும் ஒன்னு இருந்திருக்கலாம் உன்கிட்ட ராமா. என்ன அப்படின்னு, அஹிம்சை அப்படின்னு ஒன்னு இருந்திருக்கலாம். அஹிம்சைன்னு ஒன்னு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ அது இல்லாததுனால தானே ராஜ்யத்தையே விட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் என்னத்துக்கு இந்த கோதண்டம்னு நான் நினைச்சேன். அப்ப கூட என்ன தோணித்து, காட்டுல இது பழக்கம் மறந்துடக்கூடாதோன்னு விட்டு பழகிறதுக்காக இருக்குமோ போல இருக்குன்னு நினைச்சேன். இப்போ இத கையில எடுத்துன்னு வந்ததுனால தானே இங்க ஆபத்து. வரவா போறவாலாம் என்ன காப்பாத்துங்கிறா. நீங்க கோதண்டத்தை வச்சுட்டு நான் வச்சு சாதிச்சிருவேங்கிற. நீ வந்த இடத்துல என்னத்துக்கு வம்பு? ராட்சசர்கள் இடத்துல போய் அனாவசியமா ராட்சசர்கள் இடத்துல ஏன் வம்பு பண்ணணும்? நீர் அஹிம்சைன்னு ஒண்ணு வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஹிம்சை பண்ணலாமா அனாவசியமா அப்படின்னு சீதை சொல்றா. உடனே ராமர் ஜனகன் பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டாராம். ஏன்னா அவ அப்பா அப்படிதான், அனாவசிய வம்புக்கெல்லாம் போக மாட்டாராம், வந்த வம்ப விட மாட்டார். அவர் அப்புறம் சரீரம் வேற ஆத்மா வேறன்னு இருக்கிறதுனால அவருடைய பெண்ணான உனக்கும் அகிம்சைன்னு தோன்றது. சீதை ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, ராஜயக்ஷ்மா கேன்சர்னு வச்சுக்கோ. அப்போ அவனுக்கு கத்தியால அந்த பாகம், எந்த பாகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை கத்தியால அறுத்து வெளியில எடுத்தாதான் அவன் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றார். அப்போ டாக்டர் ஆபரேஷன் பண்ணாம கத்தி எடுத்துட்டு அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு, நான் கத்தியாலெல்லாம் வெட்டவே மாட்டேன், இந்த உயிரை எப்படியா வேணா காப்பாற்றுவேன், ஆனா கத்தியால வெட்ட மாட்டேன்னா அந்த உயிரை எப்படி காப்பாத்துறது? ஹிம்சைன்னு ஒன்ன பண்ணாதான் அஹிம்சையை ஸ்தாபிக்க முடியும் பொழுது அந்த இடத்துல ஹிம்சை பண்றதுனால அது ஹிம்சை ஆகாது. இங்க பாரு எவ்வளவு ராட்சசர்கள் இந்த மகரிஷிகளுடைய சரீரத்தை சாப்பிட்டு போட்டிருக்கா. இவ்வளவு நடந்தும் நான் என்ன சும்மா இருக்க முடியுமா? ஆர்த்த சப்தோமா பூத், க்ஷத்ரியன் இருக்கக்கூடிய இடத்துல ஐயோ அம்மான்னு யாரும் சத்தமே போடக்கூடாது, அந்த அளவுக்கு காப்பாற்றணும் க்ஷத்ரியன், இது என்னுடைய கடமையாச்சே அப்படின்னதும் இல்லை. என்னத்துக்கும் நீங்க லக்ஷ்மணனையும் ஒரு ஆலோசனை பண்ணிக்கணும். ஏன்? நீர் ப்ரகஸ்பதிக்கே புத்தி சொல்லக்கூடியவன் எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு பயம் எனக்கா? சீதா ஹப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் த்வாம் வாசீதே ச லக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேப்யோ விசேஷதः. சீதா, நானே போனாலும் போவேன், உன்னை கூட விட்டாலும் விட்டுடுவேன், உனக்கும் மேலான லக்ஷ்மணனை கூட விட்டாலும் விட்டுடுவேன். ஆனா நது பிரதிஜ்ஞாம், நான் பண்ண சத்தியத்தை என்றைக்கும் நான் மீற மாட்டேன். முக்கியமா பிராமணர்களிடத்துல அவளுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாற்றியே தீருவேன். இது சொன்னாரே ராமர், இது மூணு நடக்க போகுது. பிரம்மாஸ்திரத்தினால ராமர் அடிபட்டு விட போறார், நாகபாசத்தினால லக்ஷ்மணன் அடிபட்டு விட போறான், சீதையை ராவணன் தூக்கிட்டு போறான். ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டாரே தவிர இதெல்லாம் நடக்க போகுது. பொதுவான பிரதிஜையை விடமாட்டேன் இப்படி கோபமா சொன்னதும் அப்புறம் சீதை சமாதானம் பண்ணா, நீ ப்ரகஸ்பதிக்கே புத்தி சொல்றவர், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்படியே அங்கேருந்து நடந்துட்டு போகும்பொழுது சுதீக்ஷ்ணன் ஒருத்தருடைய ஆசிரமம், நல்ல சுத்தமான தபசு உடையவர்,
அதனால சுதீக்ஷ்ணர் அவருடைய ஆசிரமத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இங்கே தான் அகஸ்தியர் இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவரை போய் பார்க்கலாம்னு அகஸ்தியருடைய பிராத்தா சுதர்சனர்னு பெயர். அந்த சுதர்சனையும் பார்த்துட்டு அவரையும் அழைச்சிண்டு அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போனான். அகஸ்தியருடைய ஆசிரமத்தில் பல முனிவர்கள் பல உபாசனைகள் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல ராமர் போறார். உடனே அத்தனை பேரும் ஓடி வரா ராமரை பார்க்கறதுக்கு. அகஸ்தியரை விழுந்து ராமர் சேவிச்சார், சீதை சேவிச்சா, லக்ஷ்மணன் சேவிச்சான். அகஸ்தியர் ராமரை பார்த்து இங்க இருந்துக்கலாம் பாணி, மீதி இருக்கக்கூடிய சொச்ச காலம் வனவாசத்தை நீ இங்கேயே கழிச்சிடு அப்படின்னு ராமர்கிட்ட சொல்றார். ராமர் எதுவும் பேசல. அன்றைய பொழுது போச்சு. மறுநாள் காலமே அகஸ்தியர் சொன்னார், நேற்று இந்த ஆசிரமத்தில் இருந்துடலான்னு ராமா நான் உன்கிட்ட சொன்னேன், ஆனா உனக்கு இங்க சௌகரியப்படாது, நீ கிளம்பி போயிடுங்கன்னு. சௌகரியப்படாதா? ராமர் என்ன சௌகரியம் கேட்டார். அப்படின்னா என்னன்னா, ஹிருதயம் ஹிருதயஸ்தம் சதே சந்தஹ, ராமருடைய ஹிருதயம் இங்க அகஸ்தியர் ஆசிரமத்தில் இருந்தா ராவணன் வர முடியாது, சீதையை தூக்கிட்டு போக முடியாது, ராவண வதங்கள்லாம் பண்ண முடியாது, அவதார காரியத்தை நிறைவேற்ற முடியாதுங்கிற ராமருடைய ஹிருதயத்தை அகஸ்தியருடைய ஹிருதயம் புரிஞ்சுடுதான். அதனால சொன்னார், நீ இங்க இருந்து கிளம்பி போனா பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நீ ஒரு ஆசிரமத்தை அமைச்சுண்டு சௌக்கியமா மீதி காலத்தை போக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அகஸ்தியர் இடத்துல தான் விஷ்ணு தனுஷ் இருந்தது. அந்த விஷ்ணு தனுஷை ராமர்கிட்ட கொடுத்தார். ராமர் அந்த தனுஷை வாங்கிட்டு அகஸ்தியரை சேவிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி பஞ்சவட்டி ஆசிரமத்துக்கு வரார். அந்த பஞ்சவடி ஆசிரமத்தை நோக்கி வரும் பொழுதே அந்த எதிர்க்க ஜடாயு வரார். வருகின்ற பாதையில ஜடாயு, ஜடாயுவை பார்த்ததுமே ஜடாயுவே கேட்கிறார் ராமரை பார்த்து, நீ தசரதன் புத்திரனா அப்படின்னு கம்பராமாயணத்துல. ஏன்னா தசரதனும் ஜடாயுவும் பால்ய ஸ்நேகிதர்களாம். உங்க அப்பா எனக்கு ஸ்நேகிதன்பா, ராமா நீ எப்படி இருக்க, நீ ஏன் இந்த வயசுலயே காட்டுக்கு வந்துட்ட என்னெல்லாம் கேட்டுட்டு. தசரதர் போயிட்டாங்கிற செய்தியை கேட்டு ஜடாயு வருத்தப்பட்டார், என் நண்பன் போயிட்டானான்னு. உடனே கவலைப்படாத ராமா, நீ இருக்கிற இந்த காலம் மீதி வனவாசத்துல எவ்வளவோ உங்க அப்பா மாதிரி ஸ்தானத்துல இருந்து சீதையை நான் பார்த்துக்கிறேன், என் உயிரை கொடுத்தாவது அவளை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவ அந்த பஞ்சவட்டிக்கு வந்து அங்க ஒரு லக்ஷ்மணனை பார்த்து ஒரு ஆசிரமம் கட்ட சொன்னார் ராமர். அழகா லக்ஷ்மணன் ஒரு ஆசிரமத்தை நிர்மாணம் பண்ணி தோரணங்கள்லாம் கட்டி, ராமா வந்து பாருன்னு. ராமர் அந்த ஆசிரமத்தை பார்த்ததுமே, பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா त्वया पुत्रेण धर्मात्मा न संवृत्तः पिता मम भावज्ञेन. லக்ஷ்மணா, எனக்கு ராஜ்யம் கூட பெரிசில்லப்பா, நீ கட்டின இந்த ஆசிரமம் எவ்வளவு அழகா இருக்கு. என்னுடைய பாவம் எப்படி இருக்குமோ, என் ஹிருதயம் எப்படி இருக்குமோ, என்னுடைய ஹிருதயத்துக்கு எப்படி இருந்தா பிடிக்குமோ அதை நான் சொல்லாமலேயே நீ செஞ்சிட்டிய. ஹிருதயம் புரிஞ்சு நடந்துக்கணும். சொல்லியே சில பேருக்கு புரியாது. நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கிறத சொன்னாலே சில பேர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கு அதுல விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்தா தானே அக்செப்ட் பண்ணுவா. ராமர் மேல கொல்ல விருப்பம் லக்ஷ்மணனுக்கு இருக்கிறதுனால ராமருக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு அவனுக்கு பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்றான். அதனால உடனே ராமர் எழுந்தார், லக்ஷ்மணன் ஆலிங்கனம் பண்ணிட்டார். அவர் சொன்னார், தசரதர் இறந்தப்போ லக்ஷ்மணா, இனிமேல் உங்களெல்லாம் பார்த்துக்க நான் இருக்கேன், என்னை பார்த்துக்க யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டேன். ஆனா நீ என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறத பார்த்தா குழந்தை, உன்னை பார்த்தா தசரதன் மாதிரி இருக்கு, என்னை பார்த்தா புத்திரன் மாதிரி இருக்கு. துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்தஹ பிதா மம என்று ஆலிங்கனம் பண்ணிட்டார். உடனே அந்த பஞ்சவட்டி ஆசிரமத்துக்கு கிரகப்பிரவேசம் நடந்தது. ராமர் அந்த பஞ்சவடி ஆசிரமத்தில் சீதையோட லக்ஷ்மணனோட ஜடாயுவோட
அந்த பஞ்சவடி ஆசிரமத்தில் தங்கின்றிருக்கார் என்கின்ற இந்த பஞ்சவடி பிரவேசத்தோட இப்போ நாம் இன்னைக்கு கதையை நிறுத்திப்போம். இதனுடைய தொடர்ச்சியை ராமாயணத்தை நாளைக்கு நாம் சிரவணம் பண்ணலாம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.